ஸ்ரீ அக்னி புராணம் 10ஆம் பகுதி கடவுளர் திருமேனி அமைத்தல். மத்ஸ்யாவதாரம் மீன் போன்ற உடலமைப்பு, கூர்மாவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் பன்றியின் முகம், கேழல் திருமுகம், மனித உடல், வலது புறத்தில் கதாயுதம் மற்றும் ஆயுதங்கள், இடப்புறம் லக்ஷ்மி தேவி, சங்கம் தாமரை மலர், லக்ஷ்மி தேவி முழங்கையில் அமர்ந்திருக்க வேண்டும். பூமியும் அதனை தாங்கும் அனந்தாழ்வாரும் மூலத்தருகே இருக்க வேண்டும். வராக உருவத்தை அமைப்பதில் 2ஆம் வகை. 4 கரங்களில் ஒன்றில் வாசுகியை பற்றி இருத்தல், இடக்கையினை பூமியை தூக்கி இருத்தல், காலடியில் லக்ஷ்மி தேவி அமர்ந்திருத்தல், வலதுபுறம் சக்கரம், வாள், தண்டம், அங்குசம், இடதுபுறம் சிங்கம், தாமரை மலர், கதாயுதம், பாசம், வலப்புறத்தில் கருடனது தோற்றம், விஸ்வரூபத்திற்கு 4 முகங்கள், 20 கரங்கள் அமைக்கப்பட வேண்டும். நரசிம்மம் மனித உடல், சிங்க சிரம், 4 கரங்கள், 2இல் கதாயுதமும் சக்கராயுதமும், மற்ற 2ம் அசுரன் உடலை கிழித்து கழுத்தில் மாலையாக அணிவது போல இருத்தல். மடியில் அசுரனின் உயிரற்ற உடல் கிடத்த பெற்றிருக்க வேண்டும். வாமனன் குள்ளமான தோற்றம், ஒரு கரத்தில் தண்டம், மற்றொன்றில் குடை, 4 கரங்களுடன் கூடியதாகவும் செய்வதுண்டு. பரசுராமர் கரங்களில் கத்தி, கோடரி, வில் அம்புகளுடன். ஸ்ரீராமர் 2 கரங்களில் வில் அம்பு, 4 கரங்களானால் மற்ற 2இல் சங்கம் சக்கரம் கொண்டிருக்க வேண்டும். பலராம சுவாமி 2 அல்லது 4 திருக்கரங்கள், 2ஆனால் ஒன்றில் கதாயுதம் மற்றொன்றில் கலப்பை, 4 திருக்கரங்களானால் இடதுபுறம் மேல்கரத்தில் கலப்பை, கீழ்ப்புறம் சங்கம், வலப்புறம் மேற்கையில் முசலம், கீழே சக்கரம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் 2 கரங்கள் அல்லது ஒன்றில் புல்லாங்குழல் கொண்ட அதில் மயில் பீலி, மிக அழகிய வடிவம். புத்தர் வடிவம், எளிய அழகிய உருவம், சாந்த முகம், இடுப்பில் சிறு துணி, மேல் நோக்கிய இதழ்கள் கொண்ட தாமரையில் அமர்ந்திருத்தல், நீண்ட செவிகள், நிர்மல இதயம், முகம். கல்கி கரத்தில் வில்லும் அம்புரா துணியை தாக்குதல். அந்தணர் கோலம், 4 கரங்களில் கத்தி, சக்கரம், ஈட்டி, அம்பு, குதிரை மீது இருத்தல், சங்கத்தால் போர் முழக்கம் செய்யும் அந்தணர். பகவான் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி வலதுபுறம் மேற்கரத்தில் கதாயுதம், கீழ்கரத்தில் சங்கம், இடதுபுறம் மேற்கரத்தில் சக்கரம், கீழ்கரத்தில் அபயஹஸ்தம், 2 புறங்களில் பிரம்மதேவரும் ஈசனும் இருக்கலாம். 8 கரங்களுடன் கருடாழ்வார் மீது ஆரோகணம். வலப்புறம் 3 கரங்களில் கத்தி, கதாயுதம், அம்பு, இடதுபுறம் 3 கரங்களில் வில், கடகம், கமலம் ஆகியவை. மற்ற 2 கரங்கள் அபயமளித்தல், அருளுதல் நிலை. பிரத்யும்னன் வலதுபுற கரங்களில் வஜ்ராயுதம், சங்கம், இடதுபுற கரங்களில் வில்லும் அம்பும், 4 கரங்களில் கதாயுதமும் கூட இருக்கும். பிரத்யும்னன் கிருஷ்ணன் ருக்மிணியின் மைந்தனாவான். அனிருத்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பேரன். தோற்றம் நாராயணர் போல் இருக்கும், 4 கரங்கள். பிரம்மதேவர் 4 கரங்கள், 4 முகம், 4 திக்குகளை நோக்கியவாறு அன்ன வாகனத்தில் அமர்ந்திருத்தல். வலதுபுற கரங்களில் ஜபமாலை, ஹோமக்கரண்டி, இடதுபுற கரங்களில் கமண்டலம், சிறு நெய் பாத்திரம். வலப்பக்கம் சரஸ்வதி தேவியும் இடது பக்கம் சாவித்திரியும் அமைந்திட வேண்டும். பள்ளி கொண்ட பரந்தாமன் திருப்பார்கடலில் பாம்பனை மீது சயனித்திருத்தல். முக்காலங்களை குறிக்கும் 3 விழிகள், நாபியிலிருந்து நீண்ட காம்பு, தாமரையில் 4 முகங்களோடு பிரம்மன் லக்ஷ்மி அருகில் பாதங்களை வருடிக் கொண்டு இருத்தல். விமலை தலைப்பாகம் சாமரம் வீசுவதாக அமைத்தல். ருத்ரகேசவன் என்ற விஷ்ணு, வலதுபுறம் மகாதேவர் உருவம், இடதுபுறம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உருவம். வலதுபுறம் 2 கரங்களில் சூலம், மண்டை ஓடு, இடதுபுறம் கரங்களில் கதாயுதம், சக்கரம். வலப்புறத்தில் கௌரி தேவி, இடப்புறம் லக்ஷ்மி தேவி இருக்க வேண்டும். ஹயக்ரீவர் 4 கரங்களில் சங்கம், கதாயுதம், தாமரை மலர், வேதங்கள். இடது பாதம் சர்ப்பராஜன் அனந்தன் மீதும், வலது பாதம் ஆமையின் மீதும் இருக்க வேண்டும். தத்தாத்ரேயர் 2 கரங்களோடு இடது மடியில் லக்ஷ்மி தேவி அமர்ந்திருத்தல். விஸ்வக்சேனர் 4 கரங்களில் சக்கரம், கதாயுதம், கலப்பை, சங்கம். சண்டிகை 20 கரங்கள், வலக்கரங்களில் சூலம், கத்தி, ஈட்டி, சக்கரம், பாசம், ஜேதம், அபேதம், அபோதம், அபயம், டமரு, சக்திகம். இடப்பக்கம் கரங்களில் கடகம், கோடரி, அங்குசம், வில், மணி, கொடி, கதாயுதம், தண்டம், கண்ணாடி, முத்தாரம் ஆகியவை.
பாதத்தின் அடியில் தலை துண்டிக்கப்பட்ட எருமை வடிவம். துண்டிக்கப்பட்ட கழுத்திலிருந்து அசுரன் மிகுந்த கோபத்தோடு வாளை உருவிக்கொண்டு சீறி பாய்வதாக இருக்க வேண்டும். நின்று கொண்டிருக்கும் தேவி வலது பாதத்தை சிங்க வாகனத்தின் மீதும் இடது பாதத்தை அசுரன் தோளின் மீதும் வைத்து அழுத்தியவளாய் அவளது கரத்திலேயே நாகபாசத்தை இருக்கும் பாவனையாக அமைய வேண்டும். அசுரன் புஜத்தை சிங்கம் பாய்ந்த நிலையில் கவ்வி கொண்டிருக்க வேண்டும். சண்டிகை உருவுக்கு 3 விழிகள் இருக்க வேண்டும். சண்டிகையின் உருவங்கள் நவ தத்துவங்களை விளக்கும் வகையில் 9 வகையில் உள்ளன. அவை ருத்ரசண்டி, பிரசண்டி, சண்டோக்ரை, சண்டநாயகி, சண்டி, சண்டபதி, சண்டரூபி, ஆதிச்சண்டிகை, உக்கிரச்சண்டி இவை அனைத்தும் சிங்க வாகனத்தின் மீது 16 கரங்களுடன் வடிவமைக்கப்பட வேண்டும். துர்க்கையின் 9 தோற்றங்களும் நின்ற நிலையில் வலது முழங்கால் முன்புறம் எடுத்து வைக்கப்பட்டதாய் இடது பின்கால் இருப்பதாக அமைக்கப்பட வேண்டும். சரஸ்வதி தேவி சரஸ்வதியின் கரங்களில் புத்தகம், ஜபமாலை, வீணை இருத்தல் வேண்டும். கங்கா தேவி கரத்தில் குடம், மற்றொரு கரத்தினில் தாமரை, மகரம் எனும் நீர்வாழினம் அல்லது வாகனமான மீன். யமுனை குடம் ஏறுநுதல், ஆமை முதுகில் ஆரோகணம். பிராமி குண்டம், அட்சய பாத்திரம், ஜபமாலை, ஹோமக்கரண்டி, 4 கரங்கள் அன்ன வாகனம். சங்கரி ஒரு கையில் வில்லம்பு, மற்றொன்றில் சக்கரம், காளை வாகனம். கௌமாரி 2 கரங்கள், ஒன்றில் ஈட்டி, மயில் வாகனம். வாராகி வலப்பக்கம் தண்டம், கத்தி, கதாயுதம், சங்கம், இடது புறம் கரங்களில் சக்கரம், பூமி, தாமரை மலர் ஆகியவை எருமை வாகனம். இந்திராணி 1000 விழிகள், இடது கரத்தினில் வஜ்ராயுதம். சாமுண்டி மனித உடல் மீது அழுத்திய பாதம், 3 விழிகள், மெலிந்த உருவம், கோபத்தினால் மயிர்கள் குத்திட்டிருத்தல், இடுப்பில் புலித்தோல், இடது கரத்தினில் ஈட்டி, மண்டை ஓடு, சூலம், வலது புறம் 2 கரங்களில் சிறு வாள்கள். விநாயகர் மனித உடல், யானை தலை, பெரிய தும்பிக்கை, உருண்டை வயிறு, மார்பில் பூணூல், உபவீத நிலை. முருகன் இளைய தோற்றம், அழகிய உருவம், 2 கரங்கள், மயில் வாகனம், இரு பக்கம் 2 தேவியர், 1 அல்லது 6 முகங்கள், 12 கரங்கள். கிராமம் அல்லது வனத்தில் திருக்கோயில் அமைந்தால் 2 கரங்கள், வலது கரத்தினில் சக்தி ஆயுதம், இடது கரத்தினில் சேவல். ருத்ர சண்டிகை 8 கரங்கள், வில், கேதம், குக்குட கொடி, மண்டை ஓடு, கட்டாரி, சூலம், பாசக்கயிறு ஆகியவை. கரங்களில் இடதுபுறம் 1 கரம் அபயஹஸ்தம், இடுப்பில் யானை தோல், மண்டை ஓடு, மேகலையாக சிறு சிறு முரசுகள், கால்கள் நாட்டிய நிலை. ருத்ர சாமுண்டியும் அவளே. அன்னை மகாலட்சுமி அமர்ந்த திருக்கோலத்தில் அமர்ந்திருந்த நிலையில் 4 முகங்களான மகாலட்சுமி. சித்த சாமுண்டி 3 விழிகள், 10 கரங்கள் இருந்தால் சித்த சாமுண்டி தோற்றம். சிவந்த நிறம், கரங்களில் பாசம், அங்குசம். பைரவி 12 கரங்கள், ஷமை தேவியின் உருவம், வயது முதிர்ந்த நிலை, 2 கரங்கள், அகன்ற வாய், சுற்றிலும் நரிகள். ஷேமதாரி முழந்தாளிட்ட நிலை, நீண்ட பற்கள். யக்ஷணிகள் பணிப்பெண்கள், சஞ்சலமற்ற விழிகள், அப்சர பெண்கள், அழகிய மங்கையின் உருவம். நந்தீசன் 1 கரத்தினில் ஜபமாலை, மற்றொன்றில் சூலம், தேவியின் பணியாள். மகாகாளி சுத்தி மனிதன் தலை, கதாயுதம், கட்கம் கரங்களில். சூரியன் ஒற்றை சக்கர தேர், 7 குதிரை, 2 கரங்களில் தாமரை மலர்கள், வலது புறத்தில் குண்டி எனும் அதிகாரி, மைகூடு, பேனா கொண்டு புத்தகத்தில் எழுதுவது போல், இடது புறத்தில் பிங்களன் என்ற காவலன் தண்டத்துடன். 2 புறமும் 2 பெண்கள் சாமரம் வீசுதல், அருகில் சாயாவி மற்றும் பாஸ்கரன். 12 மாதங்களில் 12 வித சூரியன் வடிவம். சந்திரன், செவ்வாய், புதன், பிரகஸ்பதி, சனி, ராகு, தேவேந்திரன், அக்னி, யமன், நிருதி, குபேரன், விஸ்வகர்மா, க்ஷேத்திரபாலகர்கள், யோகினிகள், 8 திக்குகளில் உள்ள தேவதைகள், பைரவர், கிருத்திவாசர், வீரபத்ரர், லலிதை என பல்வேறு வடிவமைப்புகளும் இப்பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.